மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம், எளிமையா சொல்லணும்னா 100 நாள் வேலை திட்டம். அதோட தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. அதோட தரம் உயர்ந்ததெல்லாம் எதிர்கட்சிகளுக்கு பிரச்சனை இல்லை. அதோட பேர் மாற்றப்பட்டுச்சான். மகாத்மா காந்தியை இருட்டடிப்பு செய்யறாங்க, அது இதுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்றேன். 2005 முதலா இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டப்போ தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம்னு தான் இருந்துச்சு. 2009 எலெக்ஷன் டைம்ல தான் இவங்களுக்கே மகாத்மா காந்தி மேல புதுசா பாசம் வந்து மகாத்மா காந்தின்னு அதுல சேர்த்தாங்க. சரி, இவங்களை விடுங்க. இப்போ இந்த திட்டம் தரம் உயர்த்தப்பட்டதுனால இதுல இருக்க நல்ல விஷயங்கள் எல்லாம் பார்ப்போம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கம்னு மாற்றி குறைந்தபட்சம் 100 நாட்கள் வேலைன்னு இருந்ததை 125 நாட்களா அதிகரிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தோட ஒரு பெரிய டிராபேக்கா இருந்த வயல் வேலைக்கு ஆட்கள் வரமாட்டாங்கன்ற குறைய போக்க விதைப்பு மற்றும் அறுவடை காலங்கள்ல ஆண்டுக்கு 60 நாட்கள் இந்த திட்டம் செயல்படாது. 15 நாட்களுக்கு ஒரு முறை சம்பளம்னு இருந்ததை வாரம் ஒரு முறைன்னு மாத்திருக்காங்க. குறைந்தபட்ச ஊதியம் ஒரு நாளைக்கு 240 ரூபாயா அதிகரிச்சிருக்காங்க. குறிப்பிட்ட காலத்துல சம்பளம் வரலைன்னா இழப்பீடோட சேர்த்து சம்பளத்தை வழங்க வழிவகை செஞ்சிருக்காங்க. இப்படி தரம் உயர்த்தப்பட்ட திட்டத்தை தான் எதிர்கட்சிகள் எதிர்க்கிறாங்க. இதுக்கான பதில தமிழக தாய்மார்கள் தான் எதிர்கட்சிகளுக்கு சொல்லணும்.